ஆராதனை வேளை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேளை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார்: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வருத்தம் இல்லாத மனிதன் இல்லை, பாரம் இல்லாத மனிதன் இல்லை, துக்கம் இல்லாத மனிதன் இல்லை. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் எந்த விதமான வருத்தத்தை சுமந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வரும் பொழுது உங்களுடைய வருத்தத்தை, உங்களுடைய துக்கத்தை அவர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களை அழைக்கிறார், வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி. எப்பேற்பட்ட சுமையை சுமந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை பாவம் என்கிற அந்த இருள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுமையாக இருக்கலாம். கடன் என்கிற ஒரு சுமை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். பிரச்சனை என்கிற சுமை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். இப்படி எப்பேற்பட்ட சுமையை சுமந்து கொண்டு இதை என்னால் ஜீர்ணிக்க முடியலை, என்னால் சுமக்க முடியலைன்னு சொல்லி ஒருவேளை இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வருத்தத்தை அவர் மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இந்த உலகம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் இறந்ததற்கு அப்புறம் தான் அவனுக்கு இளைப்பாறுதல் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் உயிரோடு வாழும் பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி. அந்த இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷத்தை அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஒரு குருடனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குருடன் வழிகேறியே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் பிறந்ததிலிருந்து கண் பார்வையற்ற மனிதன். அவன் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிட்டான். உடனே இயேசு கிறிஸ்து நின்று அதில் அந்த 51வது வசனம் பார்க்கிறோம். அவனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னார். அவனை அழைச்சிட்டு வந்தாங்க. பக்கத்தில் வந்தோடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. இந்த உலகத்தில் அநேகர் நம்மளை பார்த்து கேட்டிருக்கலாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு ஏதாவது செய்கிறேன், நான் உன்னை கடைசி வரையும் காப்பாற்றுவேன்னு சொன்ன அநேகர் விட்டு விட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அந்த குருடனை பார்த்து கேட்ட அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். அவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களோ, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்லதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அந்த குருடன் சொன்ன, ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் சொன்னார் 52வது வசனத்துல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வையடையாக என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தையில நாம் தியானிக்கிறோம். அவன் பிறந்ததிலிருந்தே பார்க்க முடியாத சூழ்நிலையில ஒரு குருடனாய் பிச்சை கேட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தான். யாராவது அவனுக்கு உதவி செய்தாதான் அவனால வாழ முடியும். பாருங்க, அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. வருஷம் ஃபுல்லா பாரம். அவன் பிறந்ததுலேருந்து வெளிச்சத்தை பார்க்கல. அது தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியாது, கலர் எப்படி இருக்குன்னு தெரியாது, நிறம் எப்படி இருக்குன்னு தெரியாது. எதையுமே நம்மளை போல பார்வை இல்லாத, பார்க்க முடியாத சூழ்நிலையில் அவன் பிறந்ததுலேருந்து அவன் பார்த்ததெல்லாம் இருட்டு. கண்ணை மூடிட்டா இருட்டா தானே இருக்கும். அவன் பிறந்ததுலேருந்தே பார்த்ததெல்லாம் இருட்டு தான். இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில, நான் பிறந்ததுலேருந்தே இருட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்துல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய சூழ்நிலையில ஒரு இருளான காரியம்தான் இருக்கு என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், நாம் கேட்ட வசனத்தின்படியா என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அநேகர் நம்மளை கூப்பிட்டு ஒன்று செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. அந்த குருடன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி, இயேசுவே என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க,
என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தாங்க, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தாங்க, என்னுடைய கடன் பிரச்சனையில ஒரு வெளிச்சத்தை தாங்க, என்னுடைய போராட்டங்கள்ல ஒரு நிம்மதியை தாங்க, அநேகர் என்னை ஏமாத்திட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்பீங்க என்று சொன்னால் அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை நாளைக்கல்ல இன்றைக்கே கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அந்த மனுஷன் பாருங்க, பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த மனுஷன் அநேகர் அவனுக்கு உதவி செஞ்சாதான் அவனால வாழ முடியும்னு. ஆனா என்னைக்கு இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தாரோ அவனுடைய நிலைமை மாற்றப்பட்டது. அவன் பிச்சை கேட்கிறவனாக அல்ல, அவனுடைய நிலைமை மாற்றப்பட்டது. அவன் பார்வை இல்லாதவனாக அல்ல, அவன் நிலைமை மாற்றப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களா? துக்கத்தோடு இருக்கிறீர்களா? கடன் பாரத்தோடு இருக்கிறீர்களா? பாவத்தோடு இருக்கிறீர்களா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருவீர்கள் என்று சொன்னால் நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். இளைப்பாறுதல்னா நம்ம வெயிலில் நடந்து போவோம், ஒரு மரத்து நிழலை பார்த்தோன்னே உட்காரணும் போல தோணும் பாருங்க. அங்கே உட்கார்ந்தோடனே எவ்வளோ ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். ரொம்ப தாகத்தோடு இருக்கிறோம், அந்த நேரத்தில் ஒரு வாட்சிக்க நிறைய தண்ணி கிடைக்கிது, தண்ணியை குடிச்சா எவ்வளோ ஒரு நிம்மதியாக இளைப்பாறுதலாக இருக்கும். அதே போல எனக்கு அவங்க உதவி செய்வாங்களா அல்லது இவங்க உதவி செய்வாங்களா, இந்த இடத்துல இருந்து எனக்கு நன்மை வந்துருமா, இந்த இடத்துல இருந்து எனக்கு ஏதாவது நடந்துருமான்னு சொல்லி நீங்க எங்கெங்கயோ நம்பி ஓடிக்கொண்டிருக்கலாம். எங்கெங்கயோ போய் கிடைக்காத ஒரு நிம்மதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்குது. எங்கெங்கயோ போய் கிடைக்காத ஒரு இளைப்பாறுதல் அவருடைய பாதத்தில் இருக்குது. அவர் கொடுக்கும்படியாய் அழைக்கிறார் பாருங்க. இந்த குருடன் செஞ்ச காரியம், தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். இந்த நாளில ஆண்டவர் உங்களிடத்துல என்னிடத்துல அதை தான் எதிர்பார்க்கிறார். அவரை நோக்கி கூப்பிட சொல்லுகிறார். மத்தேயு 7:7 இப்படியாய் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார். அவருடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையை மாற்றும் என்று சொல்லி கேட்கிறதை பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த குருடனை பார்த்து சொன்னாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. இந்த நாட்கள்ல இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு என்னோட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். உங்க வாழ்க்கையில எது நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, எது நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்க வாழ்க்கையில எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த குருடன் அதுவரையும் பார்க்காததை பார்த்தான் பாருங்க. அதுவரையிலும் அவன் எதையுமே பார்த்ததில்லை, ஆனா அவன் பார்க்காத அந்த உலகத்தை பார்த்தான். நீங்களும் பார்க்காத அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் பார்க்க வைப்பார். பார்க்காத அந்த குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார். பார்க்காத அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பார்க்க வைப்பார். அந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், அவர் உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை இன்றைக்கே தருவார். ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறிய ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த குருடன் கூப்பிட்டது போல, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், என்னுடைய சூழ்நிலையை மாற்றுங்க, என் பிள்ளையினுடைய சூழ்நிலையை மாற்றுங்க, என் கணவருடைய சூழ்நிலையை மாற்றுங்க, என் குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றுங்க என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கே ஒரு இளைப்பாறுதல் தரட்டும். ஆண்டவரே, இன்றைக்கே ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கப்படட்டும். அன்றைக்கே அவன் பார்வையடைந்தது போல இன்றைக்கே பார்க்காத காரியங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இதுவரையிலும் காணாத ஒரு அதிசயம், இதுவரையிலும் பார்க்காத ஒரு காரியங்களை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காண பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எல்லாருடைய குறைகளை மாற்றி போடுங்க, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.